ஆடு போகின்றது. இங்கே வா, ஏய் கம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், ஆட்டினுடைய வரலாறு மிக சிறப்பானது. எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பட் ஆடு பராமரிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல் அவசியம். ஏன்னு சொன்னால், ஆடுகள் நமக்காக ஜீவனை தருகிறது, சரிங்களா? இந்த ஆடுங்க அந்த ஆடுங்களை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் புல்லோ பழங்களோ கொடுங்க மனசார. அதோட கறியை நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா? அதுக்காக அதோட விருப்பத்தை நம்ம கொடுக்கணும். அதே சமயம் எப்போதுமே மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னு எச்சில் ஊறுற மாதிரி லைஃப்பை வாழக்கூடாது. அதுக்கும் குட்டி போடுது, லைஃப்பை வாழுது, வாழ்க்கையை, சரிங்களா? விட்டு கொடுக்கணும். அது ஆடு மாடு கோழி இதெல்லாம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது தான். இருந்தாலும் மனிதாபிமானமாக கொஞ்சம் போகணும். நம்ம இலைக்கு சாப்பாடு வரும்போது சாப்பிட்லாம். பட் அந்த ஆடுங்கிற ஜீவராசிங்களை பார்க்கும்போது வண்டியில் போகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக, ஓகேங்களா? ஆமாம், ஜீவகாருண்யம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மக்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆமாம், இனிமேல் ஆடுங்களை எங்கே பார்த்தாலும் வண்டியில் போனீங்கன்னா ஓரமாக பார்த்து போங்க. அடுத்தது அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடெல்லாம் கொடுங்க. முடிஞ்சது பிஸ்கெட்டு, அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே பாருங்கள், நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சேன்னா அது ரொம்ப சாப்பிடும். அதுக்கு புரியும். அது இறை தேடி தான் போகும். எப்போதுமே பச்சை பசுமையான இலைகளை மட்டுமே சாப்பிட்றது அதோடைய கடமை இல்லைல்ல. அதுக்கும் சில வெரைட்டிஸ் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஜீவகாருண்யம், அந்த ஜீவராசிங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பழங்களோ பிஸ்கெட்ஸ் கொடுங்க.